ஜூன் 24, 2026 வெனிசுவேலாவின் வடக்கு கடற்கரை பகுதியை உலுக்கிய நிலநடுக்கங்கள் கடந்த 100 ஆண்டுகளில் அந்த நாடு கண்டிராத மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. டப்லெட் எர்த்குவாக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த பேரிடரினால் 7.2 முதல் 7.5 ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து 39 வினாடி இடைவெளியில் ஏற்பட்ட அதிர்வுகள் தலைநகர் கராகஸ் உட்பட பல பகுதிகளில் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை விட்டு சென்றுள்ளன. இந்த நிலநடுக்கம் இதுவரை 589 உயிர்களை பறித்துள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்டோரை படுகாயமடைய செய்துள்ளது. பலர் காணாமல் போயிருக்கின்றனர். இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளவர்களின் எண்ணிக்கை இன்னும் துல்லியமாக தெரியவில்லை என்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே அரசியல் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் வெனிசுவேலா மக்களுக்கு இந்த நிலநடுக்கம் மோசமான நாட்களை அளித்திருக்கிறது. அந்த வகையில் அரசியல், பொருளாதாரம், இயற்கை பேரிடர் நெருக்கடி என மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள முடியாமல் வெனிசுவேலா திணறி வருகிறது. குறிப்பாக வெனிசுவேலாவின் நிலநடுக்க மீட்பு பணிகளை அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் முற்றிலுமாக முடக்கியுள்ளன. தொழில்நுட்ப கருவிகள், உதிரி பாகங்கள், நிதி பரிமாற்றங்கள் மீதான கட்டுப்பாடுகளால் உட்கட்டமைப்பை சீரமைப்பதிலும் எரிசக்தி துறையை மீட்டெடுப்பதிலும் சிக்கல்கள் நீடிக்கின்றன. இது மிகவும் வருத்தமளிக்கும் விஷயம். நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. மீட்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் மனித வளங்களும் நம்மிடம் இல்லை. உதவி செய்ய மக்கள் முன்வர வேண்டும். இந்த தடைகள் நிவாரண உதவிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விரைவாக சென்றடைய தடையாக இருப்பதால் நிலநடுக்கத்தின் தாக்கம் அந்நாட்டில் மோசமடைந்துள்ளது. மேலும் மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களின் வருகையால் நிரம்பி வழிவதுடன் அடிப்படை மருத்துவ பொருட்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான கருவிகளின் பற்றாக்குறை மீட்பு நடவடிக்கைகளை முடக்கியுள்ளன. இடிபாடுகளை அகற்றும் கனரக இயந்திரங்களின் பற்றாக்குறை இரவு நேரங்களில் மின்சாரமின்றி மீட்பு பணிகளை தொடர முடியாதது என மீட்பு குழுவினர் ஒவ்வொரு நொடியும் போராட வேண்டியுள்ளது. அரசியலமைப்பின்படி தற்போது அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறோம். நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் வெனிசுவேலாவுக்கு ஆதரவும் உதவியும் அளிக்க முன்வந்த உலக நாடுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்தால் சாலைகள் துண்டிக்கப்பட்டும் தகவல் தொடர்பு வசதிகள் முடக்கப்பட்டும் உள்ளதால் பாதிப்பு ஏற்பட்ட உட்புற பகுதிகளுக்கு மீட்பு குழுவினர் சென்றடைவதில் பெரும் சிரமம் நீடிக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, அமெரிக்கா என உலகின் பல நாடுகள் வெனிசுவேலாவுக்கு உதவிக்கரங்களை நீட்டியுள்ள போதிலும் அந்த உதவிகள் உரியவர்களை சென்றடைவதில் உள்ளூர் அரசியல் சூழல் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கெடுபிடிகள், சமூக ஊடக தடை மற்றும் தன்னார்வலர்களின் களப்பணியில் உள்ள கட்டுப்பாடுகள் இந்த பேரிடர் குறித்த தரவுகள் முறையாக பதிவாகாமல் மறைக்கப்படுவதற்கான சூழலை உருவாக்கியுள்ளன. வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர்களின் தேசியமயமாக்கல் கொள்கை அரசின் முன்னுரிமை சிவில் பாதுகாப்பு பணிகளை விட ராணுவத்தை வலுப்படுத்துவதிலேயே இருந்ததால் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் பற்றாக்குறையாக மாறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இச்சூழலில் தற்போதைய அவசர தேவையை உணர்ந்து மதுரோவின் கொள்கைகளுக்கு மாறாக அரசியல் கருத்து வேறுபாடுகளை கடந்து அமெரிக்கா, சிலி உள்ளிட்ட நாடுகளின் உதவிகளை தற்போதைய இடைக்கால அதிபர் ரொட்ரிக்ஸ் ஏற்றுக்கொண்டிருப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையை அளித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வெனிசுவேலாவின் மீது நிலநடுக்கம் ஒரு பேரிடியாய் விழுந்துள்ளது. உடைந்த உட்கட்டமைப்புகளும் ஸ்தம்பித்து போன உற்பத்தியும் நாட்டின் வளர்ச்சியை பல தசாப்தங்கள் பின்னோக்கி இழுத்து சென்றுள்ளன. மறுகட்டமைப்பு செய்ய போதிய நிதியின்றி குடிமக்கள் அன்றாட தேவைகளுக்கே வழியின்றி போராடும் இக்கட்டான சூழல் உருவாகியுள்ளது. அதேவேளையில் வெனிசுவேலா நிலநடுக்கத்துக்கு நாட்டின் முக்கிய பொருளாதார ஆதாரமான எண்ணெய் மற்றும் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள் பெருமளவு பாதிப்பிலிருந்து தப்பியுள்ளன. மேலும் நாட்டின் பெரிய சுத்திகரிப்பு வளாகமான பாராகுவானா மற்றும் முக்கிய ஏற்றுமதி முனையங்கள் இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பியிருப்பது சற்றே ஆறுதல் அளிக்கக்கூடியது.